இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் தாமோதரன் வணக்கம். சொல்லுங்க, மாமல்லபுரத்துல காற்றின் வேகம் இந்த பெஞ்சல் புயல் காரணமாக அதிகரிச்சுட்டு வருது. எவ்வளவு வேகத்துல காற்றின் வேகம் அதிகரிச்சுட்டு வருது? இது மேலும் இந்த வேகம் கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் தகவல்கள் என்ன? கண்டிப்பாக ரம்யா, இந்த பெஞ்சல் புயல் காரணமாக பல்வேறு அறிவிப்புகள் இந்த கடலோர மாவட்டங்களுக்கு மட்டுமல்லாது கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் பல்வேறு அறிவிப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேவையில்லாத அத்தியாவசிய பணிகள் தவிர்த்து வேறு பொதுமக்கள் யாரும் வெளியில் வர வேண்டாம். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய மீனவருடைய படகுகள், அவருடைய அந்த மீன்பிடி வலைகள் உள்ளிட்டவைகள் பத்திரமாக வைக்கப்பட வேண்டும். அதே போல் எச்சரிக்கை பலகைகளும் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. நேரம் செல்ல செல்ல இந்த பெஞ்சல் புயல் தனது கோர முகத்தை காட்ட தொடங்கி இருக்கிறது என்று கூறலாம். குறிப்பாக இந்த புயலானது சென்னைக்கு மிக அருகில் வர தொடங்கிய நிலையில் காற்றினுடைய வேகம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியானது இந்த பெஞ்சல் புயல் கரையை கடக்கின்ற, குறிப்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்ற அந்த மாமல்லபுரம் பகுதியில் தற்போது நாம் இருக்கிறோம். இந்த புயலானது மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்கும் என்ற ஒரு அறிவிப்பு ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் தரப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மாமல்லபுரம் பகுதியை பொறுத்தவரை நேற்று இரவு முதல் மிக ஒரு சாரல் மழை மற்றும் ஒரு மிதமான மழை இருந்தது. ஆனால் இன்று அதிகாலை முதல் தொடர்ச்சியாக இந்த மழையினுடைய வேகமும் அதே போல காற்றினுடைய வேகமும் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. மேலும் சரியாக 6 மணிக்கு மேலாகவே கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து கிட்டத்தட்ட மாமல்லபுரம் வரை அதிகமான கனமழை பெய்யக்கூடிய ஒரு நிலை இருந்தது. பொதுமக்களுடைய பாதுகாப்பை கருதி கிழக்கு கடற்கரை சாலை போக்குவரத்து முழுவதுமாக துண்டிக்கப்படுவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் காற்றினுடைய வேகம் அதிகரிக்கும் பொழுது பொதுமக்களுடைய வாகனங்கள் விபத்துக்கு உள்ளாக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அதனால் பொதுமக்களுடைய பாதுகாப்பு கருதி கிழக்கு கடற்கரை சாலை முழுவதுமாக முடக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து காவல்துறை ஏற்கனவே தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கடலோர மாவட்டங்களாக குறிப்பாக அந்த செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் கடலூர் ஆகிய பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவர்களுடைய வீடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழைநீர் மட்டுமல்லாது கடல் நீரும் வரக்கூடிய சூழல் ஏற்பட்டால் அவர்களுக்கு முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அங்கு வந்து தங்கிக் கொள்ளலாம். அவர்களுக்கான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருப்பதாக ஏற்கனவே மாவட்ட நிர்வாக சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட ஒரே ஒரு முகாமில் மட்டும்தான் தற்போது பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மீதமுள்ள மீனவர்கள் எல்லாம் அவர்களது வீடுகளில் தற்போது வரை இருக்கிறார்கள். கடலினுடைய அந்த மாறுதல் என்பது தொடர்ச்சியாகவே மாறிக்கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் காலை 6 மணிக்கு இந்த பகுதிக்கு வரும்பொழுது கடல் சீற்றமானது குறைந்தது ஒரு 3 அடி வரை அலை எழும்பக்கூடிய நிலை இருந்தது. ஆனால் தற்பொழுது பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 5 முதல் 6 அடி வரை அந்த அலையினுடைய உயரம் எழக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இந்த பெஞ்சல் புயல் கரையை நெருங்க நெருங்க காற்றினுடைய வேகம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் அந்த கடலினுடைய அலை சீற்றமானது தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே வருகிறது. வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த கடலில் முழுவதுமாக பழுப்பு நிறத்தில் மாறி இருக்கிறது. ஏனென்றால் அந்த அலையினுடைய சீற்றமும் காற்றினுடைய வேகமும் அதிகரிக்கும் பொழுது கீழே இருக்கக்கூடிய அந்த மணல் ஒட்டுமொத்தமாக அலையோடு சேர்ந்து ஒரு பழுப்பு நிறத்தில் காணக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. மேலும் மாமல்லபுரத்தில் நேற்று இரவு முதலே மின்வெட்டானது ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பொதுமக்களுடைய பாதுகாப்பு கருதி இப்படி போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மீனவர்களும் மட்டுமல்லாது பொதுமக்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பும் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது. மாமல்லபுரம் பகுதி மட்டுமல்லாது கிழக்கு கடற்கரை சாலை முழுவதுமாக பொதுவாக இந்த கிழக்கு கடற்கரை சாலைகளில் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக பொதுமக்கள் சுற்றுலா தலம் போல வார இறுதி நாட்களில் வருவது வழக்கம். அதே போல நீலாங்கரை, கொட்டிவாக்கம், பாலவாக்கம், காணத்தூர், பனையூர், மாமல்லபுரம், கோவளம், வடநெல்லி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் வார இறுதி நாட்களில் அதிக அளவில் சுற்றுலா வருவார்கள். அந்த நிலையில் அந்த பல்வேறு இடங்களில் கூட எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. பெஞ்சல் புயல் ஒரு பக்கம் இருக்க காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கும். அதே போல கடலில் அலையினுடைய வேகம் அதிகமாக இருக்கும். அதனால் பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி இந்த கடற்கரை பகுதிக்கு வர வேண்டாம், மீறி இறங்கினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை பலகை காவல்துறை சார்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட மீனவர்கள் தரப்பிலிருந்து 2 குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு வருகிறது. என்னவென்றால் அவருடைய படகுகள் மற்றும் மீன்பிடி வலைகளை முழுவதுமாக கரைக்கு மட்டுமல்லாது வேறு ஒரு இடத்தில் ஒட்டுமொத்தமாக பத்திரமாக வைப்பதற்கு ஒரு இடம் கேட்டிருந்தார்கள். ஆனால் அந்த இடம் மாமல்லபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு தற்போது வரை செய்யப்படவில்லை. அவருடைய படகுகள் கடலுக்கு மிக அருகாமல் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில படகுகள் மட்டும்தான் இங்கு அருகாமல் இருக்கக்கூடிய ரெசார்ட்டினுடைய உரிமையாளர் கேட்டு அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட படகுகள் கடலுக்கு மிக அருகாமையிலேயே வைக்கப்பட்டிருக்கிறது. கடலினுடைய அந்த அலை சீற்றம் அதிகமாக கடல் நீரானது தொடர்ச்சியாக அந்த கரை பகுதிக்கு வரக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. ஒருவேளை நேரம் செல்ல செல்ல அந்த கடல் நீரானது கரைக்கு வரும்பொழுது மீனவருடைய படகுகள் அடித்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவருடைய படகுகளும் சேதமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. படகுகளை வைப்பதற்கு மட்டுமல்ல, அந்த மீன்பிடி வலைகளையும் அவர்கள் பத்திரமாக வைப்பதற்கு ஒரு கூடாரம் கேட்டிருந்தார்கள். ஆனால் அதுவும் தற்போது வரை செய்து தரப்படவில்லை. அந்த மீன்பிடி வலைகள் எல்லாம் அனைத்துமே
படகுகள் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஃபைபர் படகுகளும் அந்த மீன்பிடி வலைகளையும் பத்திரமாக வைப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு ஒரு இடம் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நேற்றிலிருந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது வரை அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்கு இருக்கக்கூடிய மீனவர்கள் தரப்பிலிருந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுடைய பாதுகாப்பிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு சில குறைபாடுகள் இந்த பகுதியை பொறுத்தவரை இருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். ரம்யா, பெஞ்சல் புயல் காரணமாக மகாபலிபுரத்தில் காற்றின் வேகம் அதிகரித்திருக்கிறது. அங்கிருந்து கள நிலவரங்களை நேரடியாக வழங்கியமைக்கு நன்றி தாமோதரன். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்கள் எல்லாம் ரஷ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ்.